செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தமக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை மனு நீதிபதி என் ஆனந்தேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை வாதத்துக்கு பதிலளித்து செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் வாதிட்டார். அவர் தனது வாதத்தில் அமலாக்கத்துறை முன்வைத்த ஆதாரங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் உள்ளன. செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றியதாக கூறிய ஆதாரங்களை தற்பொழுது மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்திலிருந்து பெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிப்பதாக வாதிட்டார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக 30 வழக்குகள் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், போராட்டங்கள் நடத்தியதற்காக அப்போதைய முதல்வருக்கு கோஷம் எழுத்தது கொரோனா விதிகளை மீறியதாக அரசியல் காரணமாக தொடரப்பட்ட வழக்குகள் அவை என்றும் தெரிவித்தார். இந்த 30 வழக்குகளில் 21 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டதாகவும், போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட 3 வழக்குகள் தவிர மீதமுள்ள 6 வழக்குகள் போஸ்டர் ஒட்டியது முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பியது தொடர்பான வழக்குகள் தான் என்பதால் 30 வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை முன்வைத்த வாதம் தவறானது என்றும் தெரிவித்தார். மேலும் கரூரில் சோதனைக்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்குக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், அது அவரினுடைய வீட்டிலோ அல்லது அவரினுடைய வீட்டின் வளாகத்திலேயே நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்த ஆரியமா சுந்தரம், புலன் விசாரணை முடிந்துவிட்டதாக அமலாக்கத்துறையினரே கூறுவதாகவும் வாதிட்டார். அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்திற்கு இடமானவை என்றும், செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக இல்லை, நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும், நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயார் என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் மீண்டும் தனது வாதத்தை முன்வைத்தார். அதில் 2700 பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் பென்டிரைவில் உள்ளதாகவும், எந்த ஆதாரங்களும் ஜோடிக்கப்படவில்லை என்றும், 67 கோடி ரூபாய் வசூலித்தது தொடர்பான அனைத்து ஆதார ஆவணங்களும் சிறப்பு நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட்ட உண்மை ஆவணங்கள் என விளக்கினார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் ஆளுங்கட்சியின் எம்எல்ஏவாக நீடிக்கிறார். ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததாகவும், அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாவதாகவும் வாதிட்டார். மேலும் சாட்சிகள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், அவரது இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.